தேவனை நாங்கள் ஆராதிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க எல்லாருமாக. வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம் இந்த வருடத்துல வாக்குத்தத்தம் என்ன? ஆரோக்கியம். அல்லேலூயா. 30வது அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30:17 இருந்து நாங்க வாசிக்க போகிறோம். 22 வரை உள்ள வசனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்க வாசிக்க போகிறோம். எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. Thank you Lord. Hallelujah. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போட வாழ்த்தி நாங்க வரவேற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். தேவனை ஆராதிக்க இந்த முதல் வருஷத்தின் 2026ஆம் ஆண்டு முதலாவது ஆராதனையில் நாங்க வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை மன மகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனத்திலே இருந்து 22 வரை உள்ள வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். எல்லாருமா சேர்ந்து வாசித்து தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் வாசிக்கலாம். அவர்கள் உன்னை விசாரிப்பார் சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்வீட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளில் இருந்து சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாய் இருக்க அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வர பண்ணுவேன். அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை புனைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனை நோக்கி பார்த்து இந்த ஆராதனை ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஆரோக்கியம் தருகிற தெய்வமே, எங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற தேவனே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் காத்த எங்கள் இம்மானுவேலரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்தி உம்மை நாங்கள் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நல்ல நாளில உம்முடைய சமூகம் எங்களை நடத்த போற தயவுக்காய் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த 2026ஆம் ஆண்டில ஆண்டவரே முதலாவது ஆராதனையில எங்களை கொண்டு வந்திருக்கிறீரப்பா. அதற்காய் சோத்திரம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதிலும் தீங்கை காணாதபடி, தீங்கு துக்கப்படுத்தாதபடி எங்களை பாதுகாத்து வந்து ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆரோக்கியம் தருகிற தேவனாய் நீர் வெளிப்பட்டு இருக்கிறீரே. அதற்காய் சோத்திரம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள நல்ல தெய்வமே, இரக்கம் நிறைந்தவரும் மனதுருக்கம் உள்ளவரும் ஆகிய எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த அருமையான ஆராதனை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வர்ஷிப்ப நடத்துற உடைய பிள்ளைகளை அபிஷேகிங்கப்பா. ஆண்டவரே, பாடல்களை பாடுகிற பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும். ஆண்டவரே, நேசிக்க பிள்ளைவன மகனை அபிஷேகம் பண்ணும். ஆண்டவரே, எனக்கு வந்திருக்கிற முக நூலில பார்க்கிறேன் சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்திலே இந்த ஆராதனை நாங்கள்
நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் உம்முடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டவரே. அப்பா, அதுக்கு மேலாக இன்றைக்கு உம்முடைய பந்தியை நீர் நினைவு கூற எங்களுக்கு ஒரு சிலாக்கியத்தை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பந்தியை நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஆலய பிரகாரங்களில் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தசமபாகங்கள் காணிக்கைகளை கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லாவற்றிலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்க கிருபை தரணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா இருளின் வல்லமைகளும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். உலகம் எங்களில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளையும் என் தேவனில் ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆராதனையில் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தை ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹேப்பி நியூ இயர். மறுபடியும் கர்த்தர் நல்லவர், அவர் ஆரோக்கியம் உள்ள தேவன். அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நீக்கும். அவர் சொன்னதை செய்யும், அவர் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் புது வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறார், புது துவக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகையால் நாங்கள் நன்றி சொல்லி அவரை முழு மனதோடு நாங்கள் ஆராதித்து அவரை துதிக்க போறோம். நாங்கள் முந்தினவை பழையவைகளை யோசிக்காமல் புதிய காரியங்கள் செய்ய போறதாய அவரை முன்னாக வைத்து அவரை நோக்கி அவரை புதிய பாடல்களை பாடி நாங்கள் அவரை துதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாக மனதோடு ஆரோக்கியம் வரப்படுவேன் என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். எத்தனை மகிழ்ச்சி! அவரை சந்தோஷத்தோடு நாங்கள் பாட போகிறோம். Thank you Jesus. நன்றி அப்பா. நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம்.
விளைந்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். கண்ணீருடன் நாம் விளைந்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். ஏந்திருந்த கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். ஏந்திருந்த கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி
காலம் செல்வதே கிருபை. ஆமென். அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைக்க நினைக்க சும்மாவே நாங்கள் துதிப்போம். நாங்கள் ஒன்றே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாட சமூகத்திலே வந்து நிற்பது எத்தனை மகிழ்ச்சி. வானத்தையும் பூமியையும் படைத்தவர் இந்த இடத்திலே வந்து எங்கள் துதியிலே மகிழ்கிறார். நாங்கள் துதிக்கும் பொழுது கடந்து வருகிறார். எங்கள் துதியிலே பிரியமாய் இருக்கிறார். துதிகளிலே வாசம் செய்யும் தேவன். கேருபீன்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரலோகத்திலே துதிக்கிறார்கள். நாங்கள் இந்த பூலோகத்திலே துதிக்கிறோம். அவர் இறங்கி வந்து எங்கள் துதியிலே மகிழ்கிறார். எத்தனை மகிழ்ச்சி. 2-3 பேர் ஒரு இடத்துல எங்கே கூடுகிறேனோ அந்த இடத்துக்குள்ளே வருவேன் என்று சொன்னவர் இந்த இடத்திலே உலாவுகிறார். அந்த சமூகத்திலே அவரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பாவுடைய சமூகத்திலே எப்பொழுதும் ஆராதனை. Thank you Jesus. நன்றி அப்பா. Hallelujah.
கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்தாலே நாங்கள் எவ்வளவு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட அப்பாவுக்கு நாங்கள் எவ்வளவாக மகிழ்ந்து களி கூறி நன்றி செலுத்த வேண்டும். குருவிகளையும் காக்கைகளையும் போஷிக்கிறவர் எங்களை போஷிக்காமல் விடுவாரா? எங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று வாக்கு படைக்கிறவர் இந்த வருடத்திலே ஒவ்வொருவரையும் சுமத்தோடும் தினத்தோடையும் வைத்து அந்நியருக்கு சாட்சியாக வைப்பார். அந்த தேவனை நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். Thank you, Holy Spirit. நன்றி அப்பா. எத்தனை ஆனந்தம் அது. Thank you, Jesus. Nani